ஓம் சக்தி. என் செல்வமே, என் பிள்ளையினிடத்தில் இருக்கும் ஒரு சிறு தவறு என்ன தெரியுமா? எதையும் தெளிவாக இறுதி வரை கேட்க மாட்டாய். ஒன்று பாதி வரை கேட்டுவிட்டு தள்ளிவிட்டு போவாய். இல்லை என்றால் முன்பிருக்கும் செய்தியை மட்டும் பார்த்துவிட்டு உள்ளிருக்கும் செய்தியை கேட்காமல் போய்விடுவாய். இதனால் நீ அனுபவிப்பது குழப்பங்கள் மட்டும்தானே என்பதை எப்போது புரிந்து கொள்வாய்? என் அன்பு பிள்ளையே, ஒரு செய்தியை கேட்க வந்தாய் என்றால், ஒரு செய்தி உன் அன்னை உன்னிடத்தில் சொல்ல வேண்டும் என்று உன்னை தேடி வந்தால் அதை முழுமையாக கேட்க வேண்டும். அதை இறுதி வரை கேட்டு உன் தாய் உனக்கு என்ன சொல்ல வந்திருக்கிறார், அதில் என்ன செய்தி இருக்கிறது, அதை எப்படி முழுமையடைய செய்ய வேண்டும் என்பதை தெளிவாக நீ கேட்க வேண்டும். தங்கமே, பாதியில் எதையும் நிறுத்தினால் அது முழுமையடையாது. முழுமையடைய செய்த எதுவும் பாதியில் நிற்காது என்பதை புரிந்து கொள். என் செல்வமே, உன் வாழ்க்கையில் நீ சிகரத்தை எப்போது தொடப்போகிறாய் என்ற கேள்வி உனக்குள் இருக்கிறது. என் வாழ்க்கைதான் முக்கா கடலை தாண்டி வந்துவிட்டேன். என் பிள்ளைகளின் வாழ்க்கையாவது நான் நினைத்தபடி, என் ஆசைப்படி என் பிள்ளைகளின் வாழ்க்கையை அமைத்துக் கொடுங்கள் என்பதுதான் உன்னுடைய எண்ணம். நான் பட்ட கஷ்டம் என் பிள்ளைகள் படக்கூடாது. நான் எதற்கெல்லாம் ஏங்கினேனோ அதையெல்லாம் என் பிள்ளை ஏக்கத்தோடு பார்க்க கூடாது. நான் சிறு வயதிலிருந்து இந்த நாள் வரை பட்ட கவலையும் சிந்திய கண்ணீருக்கும் அளவு இல்லை. அதனால் தான் என்னவோ இப்போது பட்டுக்கொண்டிருக்கும் கஷ்டத்தை நான் கடந்து வந்து கொண்டிருக்கிறேன். ஆனால் என் பிள்ளைக்கு இந்த அளவுக்கு தைரியம் இல்லை. என் பிள்ளைக்கு என் கஷ்டங்கள் எதுவும் போய்விடக்கூடாது. எதுவாக இருந்தாலும் என்னோடு முடிந்துவிட்டு நல்லதை மட்டும் என் பிள்ளைக்கு நான் கொடுத்தால் போதும் என்ற எண்ணத்தோடு இருக்கும் என் செல்வ பிள்ளையே, உனக்கான வாய்ப்பை கொடுக்கும் போது பெற்றுக்கொள்ள வேண்டும். கதவை தட்டும் போது திறந்து கொள்ள வேண்டும். கதவை தட்டும் போது பிறகு திறந்து கொள்ளலாம் என்று நினைத்தால் தட்டுவது தெய்வமாக இருந்தால் என்ன செய்வாய்? வாய்ப்புகள் மீண்டும் மீண்டும் கிடைக்கும் என்று நினைக்காதே. நாளை என்ற வார்த்தையை விட்டுவிடு. இன்று என்ற வார்த்தையை கையில் எடு. நாளை செய்து கொள்ளலாம், நாளை நல்ல நாள், நாளை தொடங்கலாம் என்பதை விட்டுவிட்டு நல்ல காரியத்தை இன்றே நீ தொடங்கினால் நல்ல காலம் உனக்கு இன்றே ஆரம்பமாகும். இன்றுதான் நிஜம். நாளை என்பது நிழல், அதை புரிந்து கொள். நிஜத்தை பயன்படுத்திக் கொள், நிழலை பயன்படுத்தலாம். நிழலை பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று நினைத்தால் நிஜத்தை இழந்து விடுவாய். இதை மட்டும் மனதில் பதிய வைத்துக் கொள் என் அன்பு பிள்ளையே. நான் உன் வீட்டில் இருப்பதை கவனி என்று சொன்னால் எல்லா இடமும் கவனிக்கிறாய். கவனிக்க வேண்டிய இடத்தை தவறவிட்டு விடுகிறாய். ஆனால் நீ கவனிக்க வேண்டிய பொருள் நீ கவனிக்காத இடத்தில் இருக்கிறது என்பதை நான் சொல்ல வந்தால் பாதியில் தள்ளிவிட்டு போகிறாய். எப்படி தெரியும்? தங்கமே, வாய்ப்புகளை பல முறை நழுவ விட்டு விட்டாய். ஆனால் இந்த முறையும் நழுவ விட்டு விடாதே. உன் வீட்டில் ஒரு மூலையில் பயன்படுத்தப்படாத பொருட்கள் இருக்கும் இடத்தில் ஒரு மூட்டையை கவனிப்பாய். அந்த மூட்டைக்குள் இருப்பது உன் வீட்டின் தடைகளை கொடுத்து கொண்டிருக்கும் பொருள், உன்னுடைய செல்வாக்கை இழக்க வைக்கும் பொருள், உன் சந்தோஷத்தையும் இன்பத்தையும் பிடுங்கும் பொருள், உன்னுடைய வளர்ச்சியை கெடுக்கும் பொருள், உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒற்றுமையை அழிக்கும் பொருள். அந்த பொருளை நீ கண்களால் பார்க்க வேண்டும். அதை எடுத்துக்கொண்டு ஓட வேண்டும். 3 முக்குகள் சேரும் இடத்தில் அதை தலையை சுற்றி தூக்கி எறிய வேண்டும். இதை நீ செய்த கணமே உன்னுடைய எதிரி, உன்னுடைய பகையாளி,
உன்னுடைய துரோகி அழிவான். இதுதான் சத்திய வாக்கு. அது உன் கண்களில் தென்பட வைக்கத்தான் இன்று இந்த வாக்கோடு உன்னை சந்திக்க வந்தேன். உன் அன்னை இருக்கிறேன், கவலைப்படாதே. எதுவாக இருந்தாலும் பார்த்து கொள்ளலாம். தைரியத்தை கைவிட்டு விடாதே. இது போல கெட்டதை அழித்து நல்லதை கொடுத்து உன்னை வாழ வைக்க உன் அன்னை கையில் வைத்து காத்திருக்கும் 48 நாள் பூஜையில் வைத்த எந்திரங்களையும் சாம்பிராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்தியநாராயணா படத்தையும் வாங்கி பூஜைகள் செய். தங்கமே, உனக்காக காத்திருக்கிறேன். ஓம் சக்தி. நன்றி.